வணக்கம் குயிக் லேர்னர்ஸ் 2026க்கான சூப்பர் ஸ்டார் நியூ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனுவல் பிளானரும் விட்டுட்டாங்க. நமக்கு ஆகஸ்ட் மாதம்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா கன்னியூவாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லா எக்ஸாமும் 2026 இருக்குது. ஸோ அந்த எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம இந்த ஒரே சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகாமல் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த பேட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ்க்கான வீடியோஸ் கவர் ஆகும். ஸோ குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4. ஸோ நீங்கள் இந்த மூணுக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதிலே நீங்கள் செப்பரேட்டாக தனியாக எல்லாமே படிச்சுக்கலாம். ஸோ ஃபுல் சிலபஸ் இதிலே கவர் ஆயிரும். நம்ம அதுக்கான கம்ப்ளீட் டெஸ்ட் கொடுப்போம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸாக ஒரு 220 லெசனுக்கு மேலே நம்ம டெஸ்ட்டு கொடுப்போம். இது போக லாங்குவேஜ் பொது தமிழுக்கு தனியாக, ஜென்ரல் இங்கிலீஷுக்கு தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். இது போக ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் இருக்கும். நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான PDF மெட்டீரியல் பைலிங்குவலாக தமிழ் இங்கிலீஷ் அதுவும் நம்ம இதிலே கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடியோ, ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட்டு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதிலே கவர் ஆயிரும். முதல்ல ஜிஎஸ் பார்க்கலாம். நீங்கள் ஜிஎஸ்ஸை ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம சிலபஸில் கூடிய டாப்பிக்கை ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக பிரிச்சுருப்போம். இப்போது இந்த சிங்கிள் டாப்பிக்கை நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதே நம்ம லெசன் வைஸாக பிரிச்சுருப்போம். இப்போ இந்த முதல் டாபிக் நேஷனல் ரினைசன்ஸ் தேசிய மறுமலர்ச்சி சமச்சீர் புக்கில் 10th, 11th, 12th. ஸோ 3 லெசனில் இருக்குது. அப்போ இந்த 3க்கும் உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா லெசன் டெஸ்ட் இருக்கும். நம்ம தனித்தனியாக கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு லெசனாக படித்து டெஸ்ட் எழுதும் போது ஈஸியாக நீங்கள் படிக்க முடியும். நம்ம டெஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் பாசிபிளாக என்னென்ன கொஸ்டினில் எடுக்க முடியுமோ நம்ம அதை ஃபுல்லாக டெஸ்ட்டு கொஸ்டினாக எடுத்துருப்போம். ஸோ நீங்கள் முதல்ல வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. வீடியோ பார்த்து கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சமச்சீர் புக்கை படிக்க டைம் இல்லைனா கூட டேரெக்டாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணி டெஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னாலே சமச்சீர் புக்கை படிச்சுக்கு ஈக்குவலாக நம்ம எல்லா கண்டென்ட் நம்ம எடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 220 லெசனுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இப்போ நம்ம சயின்ஸ் டாப்பிக்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வரிசையாக 6th, 7th, 8th, 9th. ஸோ எல்லா சேனல்லையும் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் டாபிக் இருக்கும். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கும். ஸோ இப்போ லைட் அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 6th இருக்கும், 7th, 8th, 9th, 10th இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த லைட் டாபிக் பாருங்கள். ஸோ உங்களுக்கு 7th இருக்குது, 8th இருக்குது, 9th, 10th இருக்குது. ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா 4 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் முதல்ல லைட்டில் 7th படிக்கும்போது பேசிக் ஃபுல்லாக இருக்கும். அப்படி பேசிக் படித்து முடிச்சிடுவீங்க. 8th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 7th படித்தது தான் 8th கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும்போது இன்னும் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ 7th படித்து 8th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் கொடுத்துருவோம். PDF மெட்டீரியல் பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது லாங்குவேஜ். முதல்ல பொது தமிழ் பார்க்கலாம், அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம பொது தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை சார்ந்த வீடியோ நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதுக்கான PDF மெட்டீரியல் இதுவும் நம்ம கொடுத்துருவோம். இதை படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் டாப்பிக்காக படிக்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லாமே படித்து முடிச்சிடலாம். நம்ம உங்களுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே, இது உங்களுக்கு டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா 30 டாபிக் வைஸ் டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 30 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி தமிழில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷு. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 3 போயம், 2 ப்ரோஸு, 2 கிராமர் டாபிக் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதுக்கான மெட்டீரியல், ஸோ PDF மெட்டீரியல் இதுவும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸாக இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா போயம் வைஸாக, ப்ரோஸ் வைஸாக நீங்கள் அந்த மாதிரி செப்பரேட்டாகவும் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே சிங்கிளாகவும் டெஸ்ட் எழுதிட்டு லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக படிச்சுட்டு இந்த 1வது மெயின் டெஸ்ட் நம்ம இந்த மாதிரி நம்ம வைப்போம். ஸோ உங்களுக்கு சிங்கிள் டெஸ்ட்டும் போயம் ப்ரோஸுக்கு இருக்கும். அது போக நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2வது டெஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் முதல்ல போயம் வைஸாக டெஸ்ட் படித்து பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை ஃபுல்லாக சேர்த்து போயம் ப்ரோஸ் கிராமர் இது ஃபுல்லாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரீஸில் உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க்கு சூப்பர் டாஸ்க் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு சில ஏரியா வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் ஆர்டிக்கல் எப்போதுமே கேட்பாங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிக்கல் தான் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அந்த 120 ஆர்டிக்கலை உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க்காக வந்து கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக 10 கொஸ்டின் வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, 10க்குமே ஆன்சர் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து 10ஐயும் ரேண்டமாக ஏதோ ஒன்று ஏபிசின்னு சொல்லி வந்து கொடுத்துருவீங்க. அட்டன் பண்ணி முடிச்சோன்னா கரெக்ட் ஆன்சர் என்னன்னு வந்துடும். அதை நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. இப்போ ஓகே, இப்போ உங்களை அதே கொஸ்டினை ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 10ல் 2 ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? நிறைய பேருக்கு 4, 6, 8, 10 கூட ஞாபகம் இருக்கும். குறைஞ்சபட்சம் 2 ஞாபகம் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீடேக் பண்ணும்போது. இப்போ நீங்கள் சேம் கொஸ்டின் ரிப்பீட்டடாக 2 தடவை, 5 தடவை, 10 தடவை, 50 தடவை இந்த மாதிரி நீங்கள் ரீடேக் பண்ணுறக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுறத விட குவிஸாக ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி குவிஸை அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா எல்லா டாப்பிக்கும் படித்து முடிச்சிடலாம். இதில் உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் இயர், யூனிட் 5, 6, டூ யூ நோ, அதுக்கப்புறம் வந்து நேஷனல் லீடர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சோசியல் சயின்ஸ் தனியாக, ஆப்டியூட் தனியாக இந்த மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து போயம், ப்ரோஸ், கிராமர், போயம் லைன் அதுக்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். அதுமாதிரி பொது தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இலக்கணம், துணைப்பாடம், உரைநடை, இலக்கியம் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இந்த டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓவராலாக 1,00,000 கொஸ்டின் வந்து கவர் ஆகும். நம்ம வந்து டெய்லி டாஸ்கில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ சமச்சீர் புக்கை நீங்கள் குவிஸை அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸாக, லெசன் வைஸாக, ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து படிப்பீங்க. அதுலேயும் ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆகும். நீங்கள் வந்து அடிஷ்னலாக டேட்டா ஃபுல்லாக கஷ்டப்படாமல் வந்து ஞாபகம் வச்சுக்க மாதிரி தான் இந்த டெய்லி டாஸ்க்கும் சூப்பர் டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணி அப்படின்னாலே சமச்சீர் புக்கில் இருந்தோ இல்லை அவுட் ஆஃப் சோர்ஸில் இருந்தோ எந்த ஒரு கொஸ்டினாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே இதிலே வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் பேட்சே உங்களுக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பேட்சே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு போதும். இதுக்கான நியூ பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசம்பர் 11ஆம் தேதி முதல் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கு. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டின் கண்டென்ட் எல்லாமே பைலிங்குவலாக இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போ எழுதி பார்த்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் எழுதி முடிச்சோன்னா கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, ரேங்கிங் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். நம்ம வந்து டெஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன், சொல்யூஷன் நம்ம வந்து இதுவும் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அப்படி வந்து ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ந்த எக்ஸ்ட்ரா ஒரு 10 இன்ஃபர்மேஷன் வந்து படிப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும். ஓகே, ஸோ வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ், ஃபுல் வீடியோ, பிடிஎஃப் மெட்டீரியல் இது எல்லாமே இதிலே வந்து கவர் ஆயிரும். ஸோ இந்த சீரீஸ்க்கான ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 999. நம்ம வந்து இப்போ லிமிட்டட் டைமாக பார்த்தோம் அப்படின்னா இதில் அடிஷ்னலாக நம்ம ஆப்பில் வந்து ஒரு கூப்பன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கூப்பனை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலேருந்து இன்னும் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்புக்கான லிங்க்கும் கோர்ஸ்க்கான லிங்க்கும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ப்ளே ஸ்டோரில் பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் ஸோ இந்த நேமில் இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா கீழே ஸ்டோர் ஆப்ஷன் இதுக்குள்ளே வந்து போங்க. இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி 2026 சூப்பர் ஸ்டார் பேட்ச் இதுக்குள்ளே வந்து போங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேருந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்து உங்களுக்கு கூப்பன் கோடு வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற நேமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கூப்பன் கோடு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து 50 பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 200க்கான கூப்பன் வந்து இருக்கும். ஸோ வந்து இந்த 200 நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 999 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து 799 வந்து கம்மியாயிரும். ஸோ 50 பேருக்கு 200 இருக்கும். ஸோ 50 பேருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 200 வந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 100க்கான கூப்பன் மட்டும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த 100ம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து 50 பேருக்கு மட்டும் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு அப்புறம் இந்த 100ம் பார்த்தோம் அப்படின்னா வந்து போயிடும். ஸோ வந்து நம்மளோட ஆக்சுவல் ப்ரைஸ் 999 வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆயிரும். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இப்போமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிசம்பர் 11 பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு முதல் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கு. நீங்கள் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணி இப்போமே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோன்னா முதல்ல பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போங்க. போய் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற வீடியோ வந்து கொடுத்துருப்போம்.
இதை ஃபுல்லாக பாருங்கள். இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். இந்த வீடியோவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து கைட் பண்ணும். ஓகே, உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். அதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.